ஒன்னார் தெறலும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும். வெல்கம் பேக் டு தமிழ் பசங்க vlogs. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இன்னைக்கு வீடியோலையுமே வந்து நம்ம பெங்களூர் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோமே. ஸோ அதில் பார்ட் 3 வந்து 2 கோயில்கள், பழமையான 2 கோயில்கள், ஆனால் சின்ன கோயில் தான், ஆனால் ரெண்டுமே வந்து ஒரு ஆச்சரியமும் ஒரு அற்புதமான 2 கோயில்கள் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சிவன் கோயில். ஸோ அந்த கோயிலை வந்து நீங்கள் வீடியோ வந்து அந்த கோயிலோட வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கோயிலோட வந்து சில ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம இப்போ பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, இந்த கோவில் வந்து ஸ்ரீ கவி கங்காதேஸ்வரர் சுவாமி கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. கவிங்கிறது வந்து குகை, அதாவது இது வந்து ஒரு குடைவரை கோயில், ஒரு குகை கோயில். இந்த கோயில் வந்து வேத காலத்திலே வந்து கௌதம முனிவராலையும் பாரத்வாசர் அப்படிங்கிற முனிவர், கௌதம முனிவர் அப்புறம் வந்து பாரத்வாசர் அப்படிங்கிற 2 முனிவர்களால் வந்து கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கேம்பகௌடா மன்னர், கர்நாடக ஆட்சி சேர்ந்த கேம்பகௌடா மன்னரால் வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு 16ஆம் நூற்றாண்டில். ஸோ அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பழமையான கோயிலில் வந்து இன்னொரு அதிசய நிகழ்வாக இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷம் ஜனவரி மாதத்தில் வந்து 13லேருந்து 16 வரைக்கும், அதே மாதிரி நவம்பர் மாதத்தில் வந்து 26லேருந்து 2ஆம் தேதி வரைக்கும், இந்த நாட்களில் வந்து சங்கராந்தி நாளில் வந்து கரெக்டாக சூரிய ஒளி வந்து நம்ம சிவலிங்கத்தின் மேலே, இந்த குகைக்குள்ளே இருக்க அந்த சிவலிங்கத்தின் மேலே நந்தி பெருமானுடைய 2 கொம்புகளுக்கு நடுவில் வந்து மூலியமாக அது வந்து ஒளிர செய்யுது அந்த சிவலிங்கத்தை அப்படின்னு வந்து இன்னமும் நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்பப்படுறது மட்டும் இல்லை, இது வந்து உண்மையிலே நடந்துகிட்டு இருக்கு. இதை பார்க்கறதுக்குன்னு வந்து நிறையா மக்கள் வந்து கர்நாடகா மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்கள்லேருந்தும் மக்கள் நிறையா பேர் வந்து அந்த நிகழ்வை பார்க்கறதுக்காக வராங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பண்டைய காலத்துலேயே, அதாவது அந்த 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்ததுன்ற சான்றா வந்து தாமஸ் மற்றும் டேனியலுங்கிற ஆங்கிலேயர்களோட வரைபடத்தில் வந்து அவங்க வந்து இது எப்படி நடந்திருக்குங்கிறத வந்து ஒரு வரைபடமாக வரைஞ்சும் காமிச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே இருக்குது. ஸோ இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த கோவில் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப பழமையான கோயில். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க சிற்பங்கள் ஒவ்வொன்றுமே வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து காசிக்கு செல்றதுக்கான ஒரு சுரங்கப்பாதை வந்து இருக்குது அப்படின்னு வந்து இன்னும் வந்து மக்கள் இங்கே நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கான ஆதாரம் இல்லாட்டியும் அது வந்து ஒரு கூற்று வந்து இங்கே நிலவிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், சில கேப் இருக்கும், ஆனால் அதை வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ மேபி அது வந்து இங்கே போகுதா என்னென்னா, இங்கே வந்து போகிறதுக்கு வந்து பர்மிஷன் கிடையாது. ஸோ அதான் சொல்கிறேன், ஆதாரம் கிடையாது. ஸோ மேபி இருக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த காலத்துலேயே வந்து எங்கேருந்து எங்கே வந்து கனெக்ஷன் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் வந்து பெரிய கோயில் கிடையாது, ஆனால் சின்ன கோயில் தான். ஆனால் ரொம்ப வந்து அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கும் இந்த கோயில். ஸோ இந்த கோயிலோட வீடியோ வந்து நீங்கள் வந்து எப்படி இருக்குது என்னங்கிறத வந்து பாருங்கள். ஸோ அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் பார்க்க போகிற கோயிலையும் இந்த வீடியோவில் வந்து அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ மக்களே, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அந்த சிவன் கோயிலில் இப்போ இந்த ஹிஸ்ட்ரி நம்ம வரலாறு வந்து பார்க்கும்போது அதில் இருக்கிற வந்து உள்ள கருவறையில் இருக்க சிவலிங்கம், அந்த சிற்பம், அந்த சூரிய ஒளி படுறது, இதெல்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஆனால் அது எல்லாமே வந்து நம்ம வந்து வீடியோ டைரெக்டாக எடுத்தது கிடையாது, கூகுள்லேருந்து நம்ம எடுத்து போட்டது தான். ஏன்னா கருவறை வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதனால நம்ம வந்து வீடியோ எடுக்கலை, கூகுள்லேருந்து உங்களுக்காக நம்ம வந்து போட்டிருக்கோம். வெளிப்புறம் அந்த வெளியில் மற்ற சிற்பங்கள், கருவறை இல்லாமல் மற்ற சிற்பங்கள் அதை வெளியில் எடுத்தது, அதெல்லாம் வந்து நம்ம நேரில் வந்து வீடியோ நம்ம போய் ஷூட் பண்ணது தான். ஸோ அதை நான் வந்து இதில் பதிவு பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான். ஸோ மக்களே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் வந்து நான் சொன்ன சுவாமி கவி கங்காதேஸ்வரர் சிவன் கோயில். ஸோ இதுதான் வந்து வெளிப்புறம். ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வெளியே வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அம்மன் சிலை, அதாவது குகைக்குள்ளே நேரடியாக. அப்புறம் வந்து நீங்கள் அப்படியே உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா அந்த சைட்லாம் நம்ம காமிச்சேன்னா, ஸோ அந்த குகையெல்லாம் வந்து போகிறதுக்கு நம்ம அனுமதி கிடையாது. மேபி அது வந்து நான் சொன்ன சுரங்கப்பாதையாக இருக்கலாம், ஆனால் நமக்கு தெரில. ஸோ இதெல்லாம் வந்து உள்ளே இருக்க சிற்பங்கள், ஒவ்வொரு பேர் போட்டு சிற்பங்கள் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விநாயகர்லேருந்து லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி, இந்த மாதிரி எல்லா சிற்பங்களுமே, முருகர் அப்படின்னு கிட்டத்தட்ட அனைத்து சிற்பங்களுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டில் கேம்பகௌடா மன்னரால் ஒன்று வச்சதாக இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே இந்த வேத காலத்துலேருந்து கட்டப்பட்டதாக ஒரு கூற்று நிலவுது. ஸோ மேபி அவ்வளோ பழமையானதாக இருக்கணும்.
ஸோ எப்படி இருந்தாலுமே இது வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப பழமையான கோவில். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனால தான் சைடில் வந்து இந்த டைல்ஸ் இதெல்லாம் போட்டு லைட்லாம் போட்டு ஸோ மக்கள் வந்து வழிபடுறதுக்காக இப்போ வந்து சில ஏற்பாடுகள் சில சீரமைப்புகள்லாம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து உண்மையிலே நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து ஸோ மக்கள் வழிபடுறதுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஆனால் என்ன கீழே வந்து தரையெல்லாம் நம்ம பார்க்குறீங்களா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வழுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வயசானவங்க அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து வரணும். மூச்சு முட்டுறவங்க அவங்களால வந்து வர முடியாது. ஏன்னா வந்து ரொம்ப குறுகலாக தான் இருக்கும். கீழே குனிஞ்சே தான் போகணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 அடி தான் இருக்கும் குகையே. நம்ம குனிஞ்சே தான் உள்ளே போயிட்டே இருக்கணும். ஸோ சிவலிங்கத்தை சுற்றி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வரி, விநாயகர் நீங்கள் பார்த்தது, அப்புறம் வந்து மகரிஷி ஒருத்தரோட சிலை, இந்த மாதிரி வந்து அனைத்து சிலைகளுமே வந்து இங்கே இருக்கும். சண்டிகேஸ்வரர் வந்து இல்லாத சிவன் கோயிலே இருக்காது. எல்லா இடத்துலையுமே சண்டிகேஸ்வரர் இருக்கும். ஸோ உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து வெளிப்புறம். குகையிலேருந்து நீங்கள் மேலே வந்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சன்னதி, முருகன் சன்னதி இருக்கும். அதை தாண்டி வெளியே வந்தீங்கன்னா அந்த விநாயகர் சன்னதி. இப்போ இந்த கோபுரம் வந்து பிற்காலத்தில் கட்டப்பட்ட கோபுரம் இது. ஸோ இது கீழே தான் வந்து அந்த குகை இருக்குது. ஸோ மேலே வந்து இந்த கோபுரம் இருக்குது. ஸோ இந்த கோபுரமே வந்து ஒரு மாதிரி தாழ்வாக தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அது கீழே தான் அந்த குகை இருக்குன்னா அப்போ வந்து எவ்வளோ சின்னதாக இருக்கும் அந்த இடம். வெளியில் வந்து இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துக்கு கீழே கரெக்டாக இங்கே இது கீழே தான் வந்து அந்த குகை இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த சூலம், அப்புறம் வந்து அந்த இது தாமரை அந்த இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது ரெண்டுமே வந்து அந்த காலத்துலேருந்தே கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா சிவன் வந்து கையில் வச்சுருப்பார், உங்களுக்கு தெரியும் அந்த உடுக்கை, அப்புறம் வந்து திரிசூலம் வந்து. ஸோ அந்த இது வந்து அந்த காலத்துலேருந்தே கட்டப்பட்டு இன்னமும் வந்து அது வந்து பழமையாக வந்து போற்று விதமாக இன்னும் வெளியே இருக்குது அந்த கோயிலுக்கு வெளியே. ஸோ இதுதான் வந்து இந்த கோயில். ஸோ இவ்வளோ தான் அந்த கோவில். சின்ன கோவில் தான், ஆனால் வந்து ஒரு மிக மிக பழமையான கோயில், ஒரு சிறப்புமிக்க கோயில். ஸோ நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கோயிலை வந்து நீங்கள் என்ன பார்த்ததை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த திரிசூலம்லாம் வந்து அந்த காலத்தில் கட்டப்பட்டது. ஸோ எவ்வளோ பழமையானா இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா என்னமோ. ஸோ அடுத்து வந்து இந்த கோயில் முடித்ததுக்கப்புறமே இந்த கோவில்லேருந்து கிட்டத்தட்ட வந்து அதுக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து அடுத்த கோயில் நம்ம பார்ப்போம். அதாவது அது வந்து என்னென்னா பசவனகுடியில் இருக்க நந்தி தேவருக்காக கட்டப்பட்டது. பசவம்னாலே நந்தின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நந்தி தேவருக்காக கட்டப்பட்ட கோயில் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்களே ஒரு விநாயகர் கோவில் ஃபஸ்ட் இந்த என்ட்ரன்ஸ் மட்டும். ஸோ அந்த விநாயகர் கோயிலேருந்து ரைட் சைடில் வந்து நீங்கள் மேலே ஏற ஆரம்பிச்சிங்கன்னா இந்த நந்தி கோயில் வந்துடும். இந்த நந்தி கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 1534 வந்து கேம்பகோட மன்னராலேயே விஜயநகர முறைப்படி அவங்க கட்டட முறைப்படி அவங்க டைமில் விஜயநகர பேரரசு டைமில் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ வந்து அந்த நாகதேவதைக்கான சிலைகள் வெளியே பார்ப்பீங்க. அதுவும் உள்ளே வந்து நந்தியம்பெருமானுக்காக கட்டப்பட்ட அந்த நந்தி சிலை அது மட்டும்தான் இருக்குது. இந்த கோயில் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷலாக நந்தியம்பெருமானுக்காகவே கட்டப்பட்டது தான். இங்கே பார்த்தீங்களா உள்ளே பார்க்குறீங்களா. ஸோ இந்த நந்தி சிலை வந்து கிரானைட் கல்லால் விஜயநகர பேரரசு காலத்திலே கட்டப்பட்டது. ஆனால் வந்து வெண்ணெய் அப்புறம் வந்து கறி இதெல்லாம் பூஜைக்கு பூசி அது வந்து கருப்பாயிருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உலகிலே பெரிய நந்தியில் இதுவுமே ஒன்று. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த நந்தி சிலையும் பின்னாடி வந்து ஒரு விநாயகர் சிலை அப்புறம் ஒரு சிவலிங்கம் இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் இந்த கோயிலை சுற்றி பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த கோயில். ரொம்ப ரொம்ப சின்ன கோயில். ஆனால் நந்தியம்பெருமானுக்காக கட்டப்பட்ட உலகத்திலே கட்டப்பட்ட ஒரு கோயில் வந்து இதுதான். ஸோ இதுதான் அந்த நந்தியம்பெருமான் கோயிலோட ஹிஸ்ட்ரி, புல் டெம்பிளோட ஹிஸ்ட்ரி. இதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற இந்த கோபுரம், இந்த உள்ள இருக்க நந்தி வந்து விஜயநகர பேரரசில் கட்டது. ஆனால் வெளிகோபுரம் வந்து 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து கட்டப்பட்டது. ஸோ இந்த கோயில் வந்து உண்மையிலே விஜயநகர பேரரசு காலில் இந்த சின்ன கோயிலாக தான் இருந்துச்சா இல்லை மற்ற கட்டமைப்புகள்லாம் அழிஞ்சிருச்சா அப்படிங்கிறது வந்து தெரில. இப்போ வந்து இது வந்து கர்நாடகா கவர்மெண்ட் கீழே வந்து இருக்குது. இந்த கொடிமரம் வந்து விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்டது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோபுரம் வந்து நான் சொன்ன மாதிரி 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி காலகட்டத்தில் கட்டப்பட்டது. ஸோ ஒரு பெரிய கோபுரமாக தான் இருந்துச்சு. நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் கொண்டதாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கோயில் வந்து நந்தியம் பெருமானுக்காகவே கட்டப்பட்ட ஒரே ஒரு நந்தியம் பெருமான் மட்டுமே இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கோயில். ஸோ நந்தியம் பெருமானுக்காக கட்டப்பட்டதுங்கிற ஒரு தனி சிறப்பு. ஸோ இந்த நாகதேவதைகள் சிலை வந்து நான் சொன்ன மாதிரி விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்டது. ஸோ அந்த பழமை சான்றாக இங்கே வெளியே இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு பின்னாடியே வந்து புல்ராக் கார்டன் அப்படின்னு ஒரு பூங்கா இருக்குது. குழந்தைங்க வந்து விளையாடுற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சின்ன இது பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து இது வந்து வால்மீகி மகரிஷியோட ஆசிரமம். இதுவுமே வந்து இந்த நந்தி கோயிலுக்கு கீழேயே தான் இருக்குது. இதுக்கு கீழே வந்து விநாயகர் டெம்பிள் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது. அந்த விநாயகர் டெம்பிள்லேருந்து மேலே ஏறினா இந்த வால்மீகி மகரிஷி ஆசிரமம். அதுக்கும் மேலே வந்தீங்கன்னா இந்த நந்தி கோயில். இது மூணுமே ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரு 3 to 4 பிளேசஸ்
2 3 கோயில்கள் பார்த்துடலாம். ஸோ மக்களே, இந்த வீடியோவில் வந்து நீங்கள் 2 கோயில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து சிவன் கோயில், கவி கங்காதேஸ்வரர் சிவன் கோயிலும், அப்புறம் வந்து நந்தியம்பெருமானுக்காக கட்டப்பட்ட பசவனகுடியில் இருக்க நந்தியம்பெருமான் ஸ்ரீ பிக் புல் டெம்பிள் பெரிய நந்தி கோயிலுமே. ஸோ இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட இது ரெண்டுமே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நீங்கள் பிக் புல் டெம்பிள் ரோடு தான் அந்த ரோடு பேர். ஸோ ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே வந்து ஈஸியாக இருக்குது, நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த கோயில்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலையில் வந்து ஒரு 6:30 மணிக்கெல்லாமே திறந்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து காலையில் வந்து நீங்கள் கரெக்டாக 2 கோயிலுமே விசிட் பண்ணிவிட்டு, அந்த நந்தியம்பெருமான் கோயிலுக்கு கீழேயே தான் வந்து விநாயகர் கோயிலும் அந்த வால்மீகி ஆசிரமமும் இருக்குது. அதுக்கு பின்னாடியே தான் வந்து ஒரு பார்க்குமே இருக்குது. ஸோ குழந்தைங்க வந்தால் விளையாடுறதுக்கு, ஸோ அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்குமே வந்து அங்கே இடங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் வந்து பக்கத்துலேயே ஒரு ஆஃப் டேலேயே நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த 2 கோயிலுமே வந்து ரொம்ப சிறப்பான கோயில். 2 கோயிலுமே பழமையான கோயில். அதுலேயும் அந்த சிவன் கோயில் வந்து வேத காலத்திலே கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுறதுனால ரொம்ப ரொம்ப பழமையான கோயில். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பெங்களூர் வந்தீங்கனாலோ இந்த கோயிலை வந்து இந்த 2 கோயிலையும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்களாங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் பழமையான கோயில்கள் வந்து பெங்களூர் இருக்க கோயில் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அடுத்த பார்ட்டாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மக்களே, ஸ்டே டியூன்டாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோலையுமே வந்து ஒரு பழமையான கோயில், பெங்களூர் கோயில் வரும். ஸோ மேபி அதுக்கு இடையில வந்து வேறு ஏதாச்சும் வீடியோ வந்தாலும் இந்த சீரீஸும் தனியாக ஒரு சைடில் கண்டினியூ ஆகும், அதுவும் வரும். ஸோ மறக்காமல் ஸ்டே டியூன்டாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் கீர்த்திவாசன் ஃப்ரம் தமிழ் பசங்க vlogs. பை பை மக்களே, see you.